students. This class is standard English second term. Second term kana I think first term we are complete term. Term 2. Okay. From second term we all are learn two classes. First one is video class, another one is online class. Suppose you missed the video class means you will attend the online class because both are taught in same theme. அதாவது ஒரே தீம் தான் சாமி இதுலேயே எடுக்க போகிறோம் அதுலேயே எடுக்க போகிறோம். சரியா? ஏதாவது ஒரு கிளாஸாக முழுசாக பாருங்க. ஒன்று இதை மீட் மிஸ் ஒன்று அதை அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா இதையாவது ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கிளாஸ் என்ன பர்பஸ்க்காக எடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து சம் பீப்புள்ஸோட பேரண்ட் வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட் வந்து வேலைக்கு போயிடுறாங்க, மொபைலில் எங்களால் டைமுக்கு அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த இதுவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்ணு தயவு செஞ்சு வீடியோ கிளாஸாவது ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் ஆன்சர் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அட்லீஸ்ட் வீடியோ கிளாஸையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் கிளாஸ் ஓப்பன் அட்டன் பண்ண முடியாது இல்லைங்க சார், ஆன்லைன் கிளாஸே அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணுங்கள். ரெண்டும் ஒரே இதுதான். மிஸ் இதை பண்ணால் அது பண்ண முடியாதா அப்படிலாம் கிடையாது, ரெண்டும் ஒரே இதுதான். சரியா? உங்களுக்கு எது கன்வென்டிங்காக இருக்கோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்க. நவ் we will go to the learn second term kana 5th standard second term lesson. We will talk now. Listen, hospitality னா விருந்தோம்பல் அர்த்தமா. இது வந்து நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரில் ஃபர்ஸ்ட் இடம்பெற்றிருக்கிற ஒரு பண்புன்னு சொல்லலாம். விருந்தோம்பல்ங்கிறது நம்ம இந்தியர்களுக்கே, பர்டிகுலராக நம்ம தமிழர்களுக்கே உண்டான பாரம்பரிய பழக்கம், கல்ச்சுரல். யாரு இப்போ நம்மளுமே என்ன பண்ணுறோம், யாராவது ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்க, அது நம்ம வாங்கன்னு சொல்லலாம், வந்துடுறதான் போகிறாங்க. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, வாங்க உட்காருங்க சொல்கிறோமா இல்லையா? இதேமாதிரி பார்த்தோன்னே ஹாய் நல்லா இருக்கீங்களா, அவங்க உடம்பு சிக்காயி தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நம்ம அவங்கள பார்க்க போகிறோம், அவங்களே சிக்காயிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம், அவங்கள போய் நின்று ஹாய் நல்லா இருக்கீங்களா. இது என்னது, இதில் நம்ம பாரம்பரியமாக அதை நம்ம ஒரு வழிமுறையாக இதுதான் நம்மளோட விருந்தோம்பல்கள். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு தண்ணி கொண்டு கொடுப்போம். நம்ம ஸ்கூல்லையுமே வந்து ஃப்ரம் எல்கேஜி ப்ரீகேஜி இது கூட நம்ம அதை தான் சொல்லித்தரோம். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கையெடுத்து வாங்கன்னு கொடுங்க, தண்ணி கொண்டு போய் கொடுங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய விருந்தோம்பலில், இதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சுரலில் இதெல்லாம் வந்து முதல் இடம் பெற்ற ஹேபிட்ஸ், நம்மளுடைய ஹேபிட்ஸ். சரியாக்கண்ணா? இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி சில மிஸ் ஹாஸ்பிட்டல்னு வந்துருக்கு அப்படின்னா இது ஏதாவது நோயாளி அப்படி கிடையாது. ஹாஸ்பிட்டாலிட்டினா விருந்தோம்பல் அப்படின்னு அர்த்தம். சொல்லி பாருங்க, ஃபர்ஸ்ட் லெசன் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு லெசனையும் நமக்கு 3 பார்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லெசன், நெக்ஸ்ட் ப்ரோஸ், செகண்ட் ஒன் இஸ் ஒரு சாங் ஒன்று இருக்கும், போயம்மு. த தேர்ட் ஒன் இஸ் லெட்டஸ்ட் ரீடுன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் தீமோட ஒரு சாங் இது லெசன் இது கொடுத்துருப்பாங்க, தீம் கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி பார்க்குறோம். ஹாஸ்பிட்டாலிட்டி, ஐ ட்ரீட் மை கெஸ்ட்ஸ் வித் எ ஸ்மைல், வாட் அபவுட் யூ. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா ஸ்மைலிங் சொல்லி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். பட் நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்கன்னு கேட்குறாங்க. நீங்களே எப்படி கூப்பிடுவீங்க, வாங்க வந்துட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்பீங்களா? ஃபேஸ், நம்மளுடைய ஃபேஸை வச்சு தான் நம்ம எப்படி அவங்க வரவேற்கிறோங்கிறது. இப்போ எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சிரிச்சுன்னு பேசிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு பிடிக்குமா, மிஸ் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தால் பிடிக்குமா, இல்லை எப்போ பார்த்தாலும் சிரிச்சு பேசிட்டு இருந்தால் மிஸ் இழிச்சு வாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு இது பண்ணி என்ன பண்ணிட்டீங்க தள்ளி வச்சுருங்க. எப்பப்போ சிரிச்சு பேசணுமோ, எப்போ கண்டிச்சு பேசணுமோ அந்த மாதிரி. இப்போ உங்கள் வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க, எனி டைம் உங்கள் வீட்டு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் மார்னிங் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்தோடனே எப்பவுமே எவ்வளோ இதாக இருந்தாலும் மிஸ் வந்த உடனே உள்ளே வரும்போது எப்பயுமே நமஸ்தே சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி மிஸ் வந்துடுவாங்க. சம்டைம்ஸ் மட்டும் ஏதோ கொஞ்சம் நேரம் லேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரதுக்கு முன்னாடி மிஸ் வந்துடுவாங்க. உள்ளே வரும்போதே நமஸ்தேப்பா நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி தான் உங்களை கூப்பிடுவாங்க இல்லையா? அது இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு மறந்தே போச்சு. 1 இயரில் எப்படி நம்ம ஸ்கூல் இருந்தது, எப்படி நம்மளோட ஹேபிட்ஸில் என்னன்னாலும் மறந்தே போச்சு. இல்லை நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சுன்னா உங்களெல்லாம் நாங்கள் அப்படி எல்கேஜிலேருந்து கண்ணு நமஸ்தே சொன்னாங்க. மிஸ்ஸை பார்த்தா கை கண்ணு அதெல்லாம் சொல்லி தரணும்ல சார். மார்னிங் எழுந்துச்சோன்னா அப்போ பேரண்ட்ஸோட ப்ளஷிங் வாங்கிட்டு தான் வரணும், நீர் வச்சுட்டு தான் வரணும், ஹெட் பாத் எடுத்துட்டு தான் வரணும், வாட் ட்ரை பண்ணிட்டு தான் வரணும். இதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து மறுபடியும் எல்லாம் எல்கேஜின்னு சொல்கிற மாதிரி சொல்லணுமா, இல்லை ஆல்ரெடி இல்லை மெமரியில் வச்சுருக்கீங்களா கண்ணே? மெமரியில் வச்சுருக்கீங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் வந்து மூச்சு விடுறத நம்ம என்னைக்காவது மறக்கிறோமா சொல்லு? மூச்சு விடுறத நம்ம என்னைக்காவது மறக்கிறோமா? அது ஒரு செயலாக நினச்சி கஷ்டமாக நினச்சி செய்கிறோமா? இல்லை. எப்படி நம்ம இது நேச்சுரலாக இயற்கையாக பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மார்னிங் ப்ளஷிங் பண்ணுறது, குளிக்கிறது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஒருத்தரை பார்த்தா விஷ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நமக்கு நேச்சுரலாக இருந்துகிட்டே இருக்கும். கண் சிமிட்டுறது யாராவது மறக்கிறோமா? ஸ்மெல் இது பண்ணுறது, மூச்சு விடுறத மறக்கிறோமா? இல்லை. இது எப்படி நமக்கு நேச்சுரலாக நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி சில பேசிக் திங்ஸ் எல்லாம் போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ பாருங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி. பேஜ் நம்பர் 74.
Page number 74. Hospitality. First year. Hospitality. So particular the gift is the பத்தி பார்க்க போறோம். Hospitality, especially we now see the topic gift. Gift நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா விலை கொடுக்காம ஒரு பேர்டனாவோ அதாவது நம்ம அமௌண்ட்டை கொடுக்காம டக்குன்னு நமக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒன்று அது எவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அவங்க நமக்கு மனசு வந்து கொடுக்குறாங்க பார்த்தியா, விஷ் பண்ணுறாங்க பார்த்தியா, அதுதான் நம்ம அவங்களோட மனசை தான் நம்ம அதில் பார்க்கணும். திங்ஸோட வேல்யூபிள் எவ்வளோ நீ பார்க்கக்கூடாது சரியா. அந்த மாதிரி கிஃப்ட்னா அதுக்கு நம்ம பார்க்கலாம். பிக்ஷனரி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே பார்த்துருக்கோம். பிக்ஷனரின்னு என்னன்னா பிக்சரோடு கூடிய டிக்ஷனரி. அது ஒரு டிக்ஷனரி வேர்ட்ஸ்க்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிக்சரோடு கொடுத்துருக்காங்க. அது வேறு டிக்ஷனரி சொல்லி படிச்சிருக்கேன். உங்களுக்கு இது நிறைய டெஃபினிஷன் கொடுக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். சி மை லிட்டில் பிக்ஷனரி. க்ரூயல் அப்படின்னா என்னன்னாக்கன்னா தின் போர்ட்டேஜ்னா பழைய சோறு இல்லைப்பா, கஞ்சி சாதம்னு சொல்கிறாங்க. கஞ்சி சாதம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் க்ரூயல். இந்த வெறும் சாதம் மட்டும் வச்சு தண்ணியோ இல்லை கஞ்சோ ஊற்றி சாப்பிட்ற முடியும், அதுக்கு பேர் தான் க்ரூயல். நெக்ஸ்ட் கெஸ்ட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, என்னது நம்ம இப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிடுமே. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுமே. வெரி குட். கெஸ்ட்னா தி பர்சன் ஹூ இஸ் இன்வைட்டட் டு எ ஃபங்க்ஷன் ஆர் தி ஸ்டே அட் ஒன்ஸ் ஹவுஸ். ஒரு ஹவுஸில் எல்லாரையும் கேதர் பண்ணுறது, நம்ம ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி எல்லாரையும் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் இன்வைட் பண்ணி எல்லாரையும் கேதர் பண்ணுறது. அந்த இன்வைட் பண்ணி ஒன்று நம்ம எல்லாம் போகிறோம் பற்றி அவங்க தான் கெஸ்ட்டுங்கிறது. அந்த இன்வைட் பண்ணுறாங்க பற்றியா அவங்கள என்னன்னு கேட்டோம்னா ஹோஸ்ட். அவங்கள என்ன சொல்லணும்னா ஹோஸ்ட். யார் வந்து விருந்து கொடுக்குறாங்களோ அவங்க பேர் ஹோஸ்ட்டு. யார் விருந்து சாப்பிட போகிறோமோ அவங்க கெஸ்ட்டு சரிங்களா. இப்போ சின்ன சின்ன பர்த்டேக்கெலாம் கொடுப்பாங்க, மேரேஜ்லாம் கொடுப்பாங்க, ஒரு ஹவுஸ் வார்மிங்லாம் கொடுப்பாங்க, ஒரு பேபி ஷவரிங்லாம் கொடுப்பாங்க. பேபி ஷவரிங்னா என்ன, விளையாப்புன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறோம்னா அந்த போகிறவங்க பேர் தான் வந்து கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பிக்னா வந்து காஞ்ச இலை, அந்த குச்சி காஞ்சது குச்சி இருக்குல்லங்கன்னா அதுதான் பிக். ஸ்மால் பீ பார்ட் ஆஃப் எ பிரான்ச் ஆஃப் தி ட்ரீ ஆஃப் பர்ஷ். அதாவது ஒரு புதர்லையோ ஒரு மரத்துலையோ இருக்கிற அந்த காஞ்ச துப்பு, அது பேர் சுக்கின்னு சொல்லுவோம். சுக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த காஞ்சி போனால் அந்த சின்ன சின்ன இதுக்கு பேர் தான். நெக்ஸ்ட் டிஸ்கைஸ்னா என்ன, டிஸ்கைஸ் மீன்ஸ் சேஞ்ச் தி அப்பியரன்ஸ் டு ஹைட் ஐடென்டிட்டி. அதாவது தன்னுடைய சொந்த உருவத்தை மறைச்சு வேற ஒருத்தர் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் மாதிரி ஆக்ட் பண்ணுறவங்க, ரஜினி மாதிரி ஆக்ட் பண்ணுறவங்க, இப்போ நேரு மாதிரி. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், சில்ட்ரன்ஸ் டே வந்தப்போ என்ன சொல்லியிருக்கோம், சில்ட்ரன்ஸ் டே மாதிரி பண்ணி நேரு மாதிரி ட்ரெஸ் பண்ணி நேரு மாதிரியே இருப்போம் எல்லாம் இருக்கிறது. தென் காந்திஜி மாதிரி. அதுக்கு டிஸ்கைஸ், அதாவது மாறுவேடம் சுய உருவத்தை மறைச்சு மற்றவர்கள் போல நம்ம தோற்றம் அளிக்கிறது தான் டிஸ்கைஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் ஷேடோனா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நிழல். மரத்தோட நிழல் தி டார்க் ஏரியா சி அண்டர் யுவர் ஆப்ஜெக்ட் இன் லைட். அதாவது மரத்தடியில் மட்டும் கிடையாது, ஒரு லைட்டுக்கிட்டு நம்ம நின்னோம்னா நம்மளுடைய ஷேடோ அந்த பக்கம் விடும். சன்லைட்டில் நம்ம போனோம்னா நம்மளுடைய ஷேடோ அந்த பக்கம் விடும். அந்த நிழல்னு சொல்கிறோம் இல்லையா, நிஜத்தோட உருவத்தோடைய அந்த ஷேடோ கருப்பு கலரில் அந்த இது மட்டும் இருக்கும். இப்போ நம்ம அந்த டிக்ஷனரி பண்ணலாம். நெக்ஸ்ட் தி கிஃப்ட் லெசன் போகலாமா. டேக் யுவர் புக், take one pencil also. I will give the some harbors we gave already given here some harbors. I will give the Tamil meaning for that word. Okay, so underline and mention that. Take a pencil. Once a beggar was hungry. What does it mean by beggar? beg na enna யோசனை, அதாவது யோசிக்கிறதுன்னு அர்த்தம். பிச்சைக்காரன் சொல்லுவாங்க, அவங்க வந்து பெக்கர்னு சொல்லுவாங்க சரியா. ஒன்ஸ் a beggar was hungry. hungry means இப்போ நம்ம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, அதை இன்னும் 1 hour 2 hours கழிச்சு என்ன ஆகும், நமக்கு ஹங்க்ரி பசிக்கும். hungry means பசி. angryனா கோபம். ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகே, ஆங்கிரிக்கும் ஹங்க்ரிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா ரீசன். ஹங்க்ரினா பசி. Once a beggar was hungry, he saw a big house. He-na இந்த இடத்துல அவர், யார் இந்த இடத்துல அவர், அந்த பிச்சைக்காரர் அவரு. He saw a big house and went there to see if he would
get something to eat. இவரு ஒரு பெரிய வீட்டை பார்க்குறாரு. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போகிறாங்க. He would get something to eat. இங்கே போனால் நமக்கு வந்து ஏதாவது சாப்பிட கிடைக்கும்னு அவர் நினைக்கிறார். வீடு பெருசாக இருக்கு, ஸோ நம்ம போனோம்னா நம்ம சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறார். The house was very big and luxurious. Luxurious அப்படின்னு என்னன்னா ஆடம்பரமாக இருக்கு. ஒரு வீட்டை பார்த்தோன்னே நம்ம ஆர்டினரியாக இருக்கிறதுக்கும் ஆடம்பரமாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் பார்த்துட்டீங்களே. ஒரு வீடு பார்த்தோன்னே நமக்கு அட்ராக்டிவாக இருக்கு, சூப்பராக இருக்கும் அப்படின்னா நம்ம ஆடம்பரமாக இருக்கணும் இருக்கும். ஒன்று முன்னாடி ஏதாவது வேறு மாதிரி கட்டியிருப்பாங்க, அந்த ஆர்ச் மாதிரி போட்டிருப்பாங்க, முன்னாடி அந்த போர்ட்டிக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லை கலர் பெயிண்டிங் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. நம்ம ஆர்டினரியாக இருக்கிற வீடை விட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம அதில் எதுக்காக நம்ம பார்க்குறவங்களுடைய மனசை கவர்றதுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் லக்ஸூரியஸ்னா ஆடம்பரம், அத்தியாவசிய பொருள் இல்லாமல் ஆடம்பரமாக அழகுக்காக நிறைய பொருட்கள் வாங்கி வைக்கிறது லக்ஸூரியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லக்ஸூரியஸ்னா ஆடம்பரம் அப்படின்னு அர்த்தம். The house was very big and luxurious. பார்க்கறதுக்கு பெருசாகவும் இருக்கு, ஆடம்பரமாகவும் இருக்கு. There was a beautiful garden. அப்படியே அந்த வீட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? There was a beautiful garden. அப்படியே கார்டனாலே பியூட்டிஃபுல். ஒரு பியூட்டிஃபுல் கார்டன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. The house before அழகான கார்டன். See the picture. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியும், அழகான ஒரு. As he neared the house, he could smell tasty food. வீட்டுக்கிட்ட அவர் போறாரு, போகும்போதே அந்த வீட்டுல இருந்து ஒரு கமன்னு ஸ்மெல், அப்படியே சமைக்கிற ஸ்மெல் பாருங்க. இடம் பாருங்க. As he neared, அவர் அப்படியே அந்த வீட்டு பக்கத்துல, நியர் மீன்ஸ் பக்கத்துல, ஓகே, நியர் ஆப்போசிட் ஃபேர் பண்ணாங்க. As he neared the house, he could smell good tasty food. அப்படியே அந்த டேஸ்டி ஃபுட்டோட ஸ்மெல் வருது. ஒன்றும் இல்லை, நேற்று எஸ்டர்டே சண்டே இல்லையா, சண்டே நாங்களாம் வந்திருந்தோம்னா எப்படி இருக்கும் அவங்க வீட்டில், ஒரு வீட்டில் உள்ள நுழைஞ்சிருந்தாலே அப்படியே எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல்லு, அப்படியே அது அந்த ஸ்மெல் நம்மளுக்கு அப்படியே சாப்பிடணும்னு தோணும். ஆக்சுவலி அப்போ தான் ஒரு கட்டிட்டு வந்திருக்கோம் வீட்டில். ஆனால் அந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணும்போது நமக்கு அப்படியே இஞ்சி போட ஸ்மெல்லு, நான்வெஜ் ஸ்மெல்லு அப்படின்ற மாதிரி தோணுதா இல்லையா? அந்த மாதிரி ஒரு மேரேஜே நடக்குது, அந்த கிச்சன் சைட் போகிறோம், எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல், அப்படியே இந்த ஸ்வீட் ஸ்மெல்லும் அந்த சாம்பார் ஸ்மெல்லும் நமக்கு அப்படியே சாப்பிடணும் போல தோணும், அப்படியே எச்சு ஊறும் இல்லையா? அந்த மாதிரி இவர் வேற எப்படி பசியில் இருக்காரு, கொலை பசின்னு சொல்ல முடியாது, அந்த பசியில் இருக்காரு. அந்த ஸ்மெல்லை இருக்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு, அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பாவம் அவருக்கு இந்த அப்படியே ரொம்ப அந்த டேஸ்டியாக இருக்கு அந்த ஃபுட்டு ஸ்மெல்லு. He knocked at the door. knocked மீன்ஸ் தட்டுறதுக்கெல்லாம், அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் knocked கையில் தட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி டோரை தட்டுறது, தட்டுறது. He knocked at the door. A well-dressed man opened the door. well-dressedனா என்ன? அவ்வளோ அழகாக வீடு கட்டியிருந்த ஒரு வீட்டுக்குள்ள என்ன அழுக்கான ட்ரெஸ்ஸாக போட்டுருப்பாரு, எப்படி இருப்பாரு வீட்டுக்குள்ள? நல்லா வெல் ட்ரெஸ்டு, நல்லா கெத்தான ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு, ஒருத்தர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணிடுவோம், இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கும், அவங்களுடைய ஸ்டேட்டஸாக இருக்கும், எல்லாமே நம்ம அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணிடுவோம் இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் அசஸ் பண்ணுறது சொசைட்டியில் வந்து இவங்க இவ்வளோவா இவங்க இப்படியான்னு சொல்லிட்டு அவங்க போடுற ஆர்னமெண்ட்ஸும் அவங்க போடுற ட்ரெஸ்ஸில் இருந்துமே நம்ம வந்து அவங்கள அசஸ் பண்ண முடியும். அந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூபிள் வச்சு நம்மளால அசஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த வெல் ட்ரெஸ்ஸோடு வந்து அவர் ஓப்பன் பண்ணுறாரு. தி மேன் ஃபேஸ் ஸ்ட்ராங்க்னு சுருங்கிது, ஒரு மாதிரி அந்த சிரிப்பான ஃபேஸுக்கும் சுருக்கமான ஃபேஸுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கண்ணா he knocked at the door. A well-dressed man opened the door. The man's face shrank on seeing the old man. அப்படியே சொல்லுவோம், நம்ம பிடிச்சவங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஹை அப்படி சொல்லுவோம். அதே இப்போ மிஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து டீச் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உங்கள் மிஸ்ஸை பார்த்தீங்கன்னு வச்சு எப்படி அவங்க பேசுவாங்க, மிஸ் வேறு வந்துட்டாங்களா, அப்போ என்ன பண்ணுவேன், ஃபேஸ் இப்படி பண்ணிப்பேன், அந்த பேர் சுருங்குறதுன்னு சொல்லுவேன். ஓகே, தி மேன்ஸ் ஃபேஸ் ஸ்ட்ராங்க், ஸ்ட்ரிங்கோட பாஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ராங்க். ஓகே, ஆன் சீயிங் த ஓல்டு மேனை பார்த்தோம்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து சுருங்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஹி ஆஸ்க்டு இன் எ ஹார்ஸ் டோன் என்ன ரொம்ப ஹார்ஸாக பேசுறது, ரொம்ப ஹார்டான வாய்ஸஸ் இருக்கு. ஆடி வாட்ச் நேரம் அப்படின்னு கேட்டுருக்கியா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு தெரியாதவங்கன்னா என்ன பண்ணுவோம், அதே அவங்க நைட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டோம்னா என்னமோ எனக்கு யார் சார் வேணும் அப்படின்னு கேட்பேன். அதே அவரே வந்து பிச்சைக்காரர் எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாரு, ரொம்ப ஷேபி ட்ரெஸ்ஸோட இது அவர்கிட்ட போய் என்னைக்கு சார் வேணும் அப்படி கேட்போம். ஏன் வேணும் அந்த மரியாதைன்றதே அவங்க போட்டு ட்ரெஸ் கொடுத்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். உடனே தி மேன் ஃபேஸஸ் இந்த ஹார்ஸ் டோனில் வாட் யூ வாண்ட். தி ஓல்டு மேன் வித் ஹிஸ் ஃபீபிள் வாய்ஸ், ஃபீபிள்னா வந்து ரொம்ப வீக் வாய்ஸ் தான், ரொம்ப ஏக்கமான வாய்ஸில் சொல்கிறாரு. ரிப்ளைட் அவர் சொல்கிறாரு, has been 2 days since I had food, so please give me something to eat. சார் நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சார், சாப்பிட்றதுக்கு ஏதாவது
அப்படின்னு சொல்லிட்டு பாவமாச்சு டோன். ஏன்னா அவர் வந்து சாப்பிட்டு தெம்பா இருக்காரு, ஸோ அவர் ரைஸ் பண்ணி பேசுறாரு. பட் இவர் வந்து சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஸோ பேசவே தெம்பு இல்லாம ரொம்ப ஃபீபிள் வாய்ஸோட ரொம்ப ஏக்கத்தோட அவர் பேசுறாரு. Has been 2 days since I had food, so please give me something to eat. The rich man got angry. அப்பதான் நான் hungry சொன்னேன், angryக்கு என்ன மீனிங்னு சொன்னேன். hungryனா பசி, angry means அந்த பாய் வந்து அந்த மேன் வந்து என்ன ஆயிட்டாரு, கோபம் அடைஞ்சு. The rich man got angry and shouted at the beggar. The beggar கிட்ட shout பண்றாரு, கத்துறாரு. Do you think I am running free food service? யோ என்ன ஃப்ரீயா ஃபுட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஃபுட் சர்வீஸ் ஐயா பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கெட் அவுட் ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து ஃபர்ஸ்ட் எடுத்து காலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக சொல்கிறேன், காசு சொல்கிறாரு. தி ஓல்டு மேன் வித் த சேம் டோன் ரெக்வஸ்ட் அப்படின்னு பழைய தோரணையிலேயே கேட்குறாரு. இஸ் தேர் எனி லெஃப்ட்? சார் ஏதோ பழசு இதோட போடுங்க சார், எனக்கு புதுசே போகணுன்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி. இஸ் தேர் எனி லெஃப்ட்? டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர் வேஸ்டிங் மை டைம், கெட் அவுட் ஆஃப் மை சைட். கண் பால் செஞ்சு எடுத்து காலி பண்ணி பார்க்கவே நான் விரும்பலை அப்படின்னு அவர் சொல்கிறார். செட் த மேன் அங்கே ஸ்லாம் த டோர். ஸ்லாம்னா டப்புன்னு கதை சார், டப்புன்னு கதை சதுரம். தி ஓல்டு மேன் ஸ்லோலி வாக்குறாவே, ஸ்லோவாக, ஏன்னா அவர் நடக்கவே தெம்பு இல்லை, ஒரு 2 நாள் ஆச்சு சார். ஸ்லோவாக வாக் பண்ணி டேர்ன் பண்ணி தெளி போகிறாரு. ஆன் ஹிஸ் வே ஹி saw a lady from the house dropping banana leaves with food in the trash can. trash can குப்பை தொட்டின்னு சொல்லுவாங்க, அதுதான் trash can சொல்றது. ஆனால் இவர் திரும்பி வரும்போது பார்த்தா ஒரு லேடி பனானா லீஃபில் வேஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு மீதி சாப்பாடு எவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்து அந்த ட்ராஷ் கேனில் போடுறாங்க, அந்த வாழை இலையோடு கொண்டு வந்து இதில் போடுறாங்க, அவ்வளோ இது வேஸ்ட் பண்ணுறாங்க. ஹி வாஸ் சேட், அவர் ரொம்ப சோகமாயிட்டார். பாதிகளை இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறீங்க, அந்த சாப்பாடு கொஞ்சம் கொடுக்குறான்னு எனக்கு தர மாட்டேங்கிறீங்க, அவர் ரொம்ப சோகமாயிட்டு போகிறாரு. ஹி ஸ்லோலி வாக்டு டு நெக்ஸ்ட் ஹவுஸ், ஸ்லோவாக அடுத்த வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் நாக்கு டோர், அந்த டோர் இருக்கிறார். இஃப் எனிபடி தேர் ஆஃப்டர் ரிப்பீட்டட் நாக்ஸ், கதவு தட்டிட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் வாய்ஸ் மட்டும் ஆன்சர் வருவாங்க, என் வாய்ஸ் ஆன்சர் நோபடி இஸ் இன் ஹோம், ட்ரை டு நெக்ஸ்ட் ஹவுஸ். இவங்க யாரும் வீட்டில் இல்லை, போயா வீட்டில் யாரும் இல்லை, போய் அடுத்த வீட்டை போகிறேன் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மட்டும் வெளியில் அனுப்புகிறாங்க. என் வாய்ஸ் மட்டும் எப்படி வெளியில் வரும்? ஆள் இல்லாமல் யாராவது வாய்ஸ் மட்டும் வெளியில் வருமா? வீட்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்களா? இப்படி அதெல்லாம் வேணும்னே அவங்க கொடுக்கறதுக்கு மனசு இல்லை அப்படிங்கிறத அவங்க உள்ள இருந்தே அந்த இதை மட்டுமே வாய்ஸ் மட்டும் வெளியில் அனுப்பி சொல்கிறாங்க. இஃப் அதுக்கும் ஒரு சொல்கிற ஆன்சர், இஃப் தேர் இஸ் நோ ஒன் தென் ஹூ இஸ் ஆன்சரிங் மீ ஆஸ்க் த ஓல்ட் மேன். ஐயோ யாருமே இல்லைங்கிறீங்க, அப்படி எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க 2 நாள் சாப்பிடனாலும் அவர் ட்ரிக்காக யோசிச்சு அந்த ஆன்சர் கொஷின் ஆன்சரும் சொல்கிறாரு. யாரும் இல்லைங்கிறீங்க, ஆன்சர் மட்டும் எப்படி சார் வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. தி மேன் காட் இரிட்டேட்டட். இது சொன்னோம்னா அந்த மேன் அப்படியே இரிட்டேட் ஆகிட்டா, யார் உள்ள இருந்தாலே ரூம்குள்ளே. அண்ட் ஓப்பன் த டோர் அண்ட் செட், ஆனால் கதை ஓப்பன் பண்ணி சொல்கிறாரு. Why don't you try the big house in the same street? ஏன் வீட்டில் இருக்கிற பெரிய வீட்டில் தான் ட்ரை பண்ணிருக்கா, அவன் என் வீட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி மேன் சேட்லி ரிப்ளைட். மேன் வந்து ரொம்ப சோகமாக ரிப்ளை பண்ணுறாரு. ஐ ட்ரைட் பட் ஹி டிடன்ட் ஆஃபர் எனி ஃபுட். உடனே நான் ட்ரை பண்ணேன் சார், அவங்களாம் யாரும் எனக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஃபுட்டு தரேன். ஹி ஆசை உடனே இவன் கேட்குறான், ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் மீ டு ஹெல்ப் யூ வென் த ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் த வில்லேஜ் டினைட். அது எப்படி இந்த ஊரில் பணக்காரனே கொடுக்கறதுக்கு மறுத்துட்ட போது நான் மட்டும் எப்படி உனக்கு தருவேன் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணேன், எப்படி நம்புற, எப்படி எதிர்பார்க்குற நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தி ஓல்டு மேன் லெஃப்ட் த பிளேஸ். உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்னு சொல்லிட்டு ஓல்டு மேன் இல்லை, லெஃப்ட் மீன்ஸ் அங்கே வந்து லெஃப்ட் லீவோட பாசன்ஸ் லெஃப்ட்டு அங்கே காட்டிட்டாரு. தி ஓல்டு மேன் வாஸ் டயர்ட் அண்ட் குட் நாட் வாக் எனிமோர். ரொம்ப டயர்டாயிட்டார், ஏன்னா 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, 3 நாளாக ஒன்று சாப்பிடலாம் போது அவருக்கு எப்படி இருக்கும், எனர்ஜியே இருக்கிறதுலையே. So he sat, sit-ஓட past tense sat. He sat under a tree and so slept. Slept-னா தூங்குது, sleep-ஓட past tense slept. ஒரு மரத்தடியை படுத்து அப்படியே தூங்கிட்டாரு. A man in shabby clothes walked him and asked. ஒரு மேன் ஒரு அழுக்கான ட்ரெஸ் போட்டுட்டு, ஷேபினா ஒரு டர்ட்டி கிளாத்து பேர் தான் ஷேபி சொல்லுவாங்க. தி ஷேபி கிளாத் போட்டு, அதுவுமே வந்து முழுசாக இல்லாமல் அரைக்குறையாக ட்ரெஸ்ஸு, அழுக்கான ட்ரெஸ்ஸு அரைக்குறையாக போட்டுட்டு வந்து அவங்க ஒருத்தர் வேக்கோடைய பாஸ்டன்ஸாக ஒர்க் விழித்து எழுப்புறாரு. தூங்குறவங்க வந்து எழுப்புறாரு. அண்ட் ஆஸ்கர் தூங்குறவங்க எழுப்பி கேட்குறாரு, தி வேர்ல்டு ஏன்ப்பா யாருங்க நீங்கள் ஏன் இங்கே படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The poor man said, sorry, the old man replied, I have no food and no place to stay.
அப்படிங்களா, நான் எனக்கு வந்து ஃபுட்டும் கிடையாது, தங்குற இடமும் கிடையாது சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தி புவர் மேன் சே யூ லுக் டயர்ட் அண்ட் ஹங்க்ரி, கம் டு மை ஹோம் அண்ட் ஸ்டே வித் அஸ். சார் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரி இருக்குது, வாங்க என் கூட வந்து சாப்பிடுங்க, நான் என்ன சாப்பிடுமோ சாப்பிடுங்க, எங்கே கூட தங்கலாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தி ஓல்டு மேன் தி ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ burden to you. அவர் ஒன்று இவரை பார்த்தாலே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்காரு, நாங்கள் வேற இன்னும் இவங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு பாரமாக போகிறோம். பேர்டன் மீன்ஸ் பாரம், BURDN பேர்டன் அப்படின்னா பாரம். நம்ம வேற இன்னொரு பாரமாக அவங்க வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு நினைச்சிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ burden to you. I just need some food. எனக்கு கொஞ்சோண்டு ஃபுட்டு மட்டும் இருந்தால் கொடுப்பா, நான் வந்து உனக்கு பாரமாக மட்டும் உங்களை தங்க விட்டுருவேன். The poor man said, okay, just come and have some food with us. Okay, நீங்கள் என் கூட தங்க வைக்கணும்ல, அது யாரும் வந்து சாப்பிடுங்க, இது சாப்பிட்டு நீங்கள். He took the old man to his hut. ஹட்டுனா சின்ன குடிசைக்கணும், குடிசைக்கு பேர் தான் ஹட்டு. பேலஸ்னா பெரிய அரண்மனை, பங்களானா பெரிய மெத்த வீடுக்கு பேர் தான் பங்களான்னு சொல்லுவாங்க. இவர் ஒன்றும் சின்ன இந்த குடிசைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தி ஹட் வாஸ் வெரி ஸ்மால். ஹட் எப்படி இருக்கு, குடிசைனால குட்டியாக தான் இருக்கும், குட்டியாக இருக்கிறதுனால அந்த குடிசையில் போடுவாங்க. ஓகேவா, ஹட் வாஸ் வெரி ஸ்மால், ரொம்ப குட்டி வீடு. அண்டு பேர்லி இனஃப் ஃபார் தட் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலிக்கு கச்சிதமாக இருக்கு, எக்ஸ்ட்ராவாக கூட தங்க முடியாது, ரொம்ப கச்சிதமாக சின்ன வீடெல்லாம் இருக்கு. தி ஓல்டு மேன் saw that the house would withstand the monsoon. அதாவது இந்த மழைக்காலமெல்லாம் ஏன் அந்த வீடு அடுத்த சீசனுக்கே இந்த வீடு தாங்குமான்னு தெரியல, அந்த வீடு அடுத்த சீசனுக்கே இந்த வீடு நிற்குமான்னு தெரியல, இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அந்த வீட்டில் இருந்தாலுமே அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்காங்க. ஹவுஸ் ஹேட் நோ ஃபர்னிச்சர். நம்ம அந்த லக்ஸூரியஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஆடம்பரத்துக்கும் அத்தியாவசியத்துக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ ஆடம்பரம் வந்து ஷோஃபா, இந்த எல்இடி டிவி, இந்த இவ்வளோ டிவி, ஷோஃபா அண்டு என்ன சொல்கிறது, ஒரு பொமரேனியன் டாக் ஒன்று, அது இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது பெரிய டாகு, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு காரு, சைக்கிள் போகணும் ஒரு பிளேஸ் விட்டு பிளேஸ் போகிறாங்க. நம்ம இந்த பைக்குங்கிறதே வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள் தான். இப்போ பாருங்க, இவங்களுக்கு வந்து வந்தால் உட்காரத்துக்கு ஒரு சேர், ஃபர்னிச்சர்ஸ் மீன்ஸ் இந்த மர வேலை செய்யப்பட்ட பொருட்கள் தான், சேரோ டேபிளோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த வீட்டில் கட்டில். இருந்தாலும் அப்படிங்கிறது ஹவுஸ் ஹேட் நோ ஃபர்னிச்சர் பட் ஒன்லி a few utensils were there for use. அதாவது யூட்டென்சில்ஸ்னால் சமையல் பாத்திரங்கள். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சேர் அது இதெல்லாம் கிடையாது, பாத்திரங்களும் நிறைய கிடையாது. சாப்பாட்டுக்கு என்ன வேணுமோ அந்த சமைக்கிற பாத்திரங்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கு. தி பீப்புள் இன் தி ஹவுஸ் எ லேடி அண்ட் 2 children. அந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி 2 children were very happy and welcome to old man. நம்மளோட தான் என்ன சொல்லுவோம், அப்பா நமக்கு இந்த படுக்க இடம் பற்றி ஏன்ப்பா இந்த வயசானவங்களாம் கூப்பிட்டு வேற வாங்குறீங்க சொல்லுவோம்ல வீட்டில். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்புறம் முன்னாலும் வாங்க தாத்தா, நம்ம யாரும் கூட கேட்கலாங்களா, யாரையும் கூப்பிட்டுருக்கீங்க கூட கேட்கல, வீட்டுக்கு வந்தோடனே வாங்க தாத்தா வாங்க ஐயா அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. வாங்க தாத்தா அப்படின்னு குழந்தைங்கள ஒட்டிக்குது. நாமளாம் என்ன பண்ணுவோம், யார் பார்த்து நீங்களும் கூப்பிட்டுருக்கீங்க, இவங்க நம்ம என்ன எல்லா எதுவும் கொஷின் கேட்போம், தேவையில்லாத எதுக்கு நீங்கள் அவங்கள கூப்பிடுறீங்க, நமக்கு இங்கே சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது, இப்போ அவங்கள வேற கூப்பிட்டு நீங்கள் சாப்பிடாம இருக்காங்க, நாங்களாம் சாப்பிட்டு வீடு இருந்தால் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டில் நடக்கும். ஆனால் இவங்க வந்து எப்படி பாரு, ரொம்ப முகமலர்ந்து வாங்குவாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஓகேவா, தி பீப்புள் இன் தி ஹவுஸ் எ லேடி அண்ட் 2 children were very happy to welcome to the old man in. They made him sit comfortably. அவருக்கு ஃபர்ஸ்ட் உட்காரத்துக்கு போதுமான அளவுக்கு இடம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போதுமான அளவுக்கு நீங்க தரல உட்காந்துக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற பிளேஸ்ல இவங்க உட்கார்றாங்க. தட் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. அதுதான் வந்து விருந்தோம்பல்னு சொல்றாங்க. அதுதான் வந்து விருந்தோம்பல். இப்போ நம்மள என்ன பண்ணுவோம், நம்ம காலை வேணுமே அப்போதான் அக்கட்டு வச்சு உட்காந்துட்டு அவங்க இடம் நடுவும் அப்படின்னு சொல்லாம அவங்க நின்றுக்கிட்டு வந்தவங்களை நீங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. comfortable. The children sat near him. அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. The children sat near. The man introduced himself and his family. அந்த மேன் கூட்டிட்டு போனாரு இல்லையா, அவர் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க. I am Kaliyan. I work there in the farm nearby. நான் என் பேர் காளையன் அப்படின்னு சொல்லலாம், கலியன் அப்படின்னு சொல்லலாம். சரியா, பேர் கலியன். வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற காட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், தோட்டத்தில் தாங்க கூலி வேலைக்கு தாங்க போகிறேன், பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் வேலை செய்வேன். ஐ ஒர்க் த ஃபார்ம் நியர் பை. திஸ் இஸ் மை ஒய்ஃப் விஜி, இதுதான் என்னுடைய மனைவி விஜி. அண்ட் மை சில்ட்ரன் கோபி அண்ட் ரத்திகா, இவங்க தான் என்னுடைய
பொண்ணு பையனும் கோபி அண்ட் கார்த்திகா. ஸோ தி சில்ட்ரன் காட் க்ளோஸ் டு தி ஓல்டு மேன். உடனே அவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. யார்கிட்ட? அந்த ஓல்டு மேன் கிட்ட. தே ஆஸ்க் மெனி கொஷின்ஸ் அண்ட் பிளே வித் ஹிம். நிறைய கொஷின். அதான் நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி உங்களுக்கு காலையில் பேசுறீங்க, ஏன் ட்ரெஸ் இது பண்ணிருக்கீங்க, ஏன் உங்களுக்கு வீடு இல்லை, என்னாச்சு, எல்லாம் நிறைய கொஷின்ஸ் அவங்களோட ப்ளே பண்ணிட்டு விளையாண்டு கேட்டுட்டு இருக்காங்க. கல்யாண் ஹெல்ப் தி மேன் வாஷ் ஹிஸ் ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ். அவர் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் வாட்டர் இந்த கை கழுவுறதுக்கும் வாட்டரில் எடுத்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. when the old man entered the hut, Vijay was ready to serve the food. அந்த ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த பொண்ணு அவங்க ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க வந்து ஃபுட்டெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. தே ஆல் sat in a circle. எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க? சர்க்கிளாக உட்காந்துருக்காங்க எல்லாரும். விஜய் சர்வ் த ப்ரூயல். ப்ரூயல்னா என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரூயல் அப்படின்னா கஞ்சி சாதம். அதாவது சாப்பாடு தண்ணி எல்லாம் கஞ்சி தான் இருக்கும். அது வந்து ரசம், குழம்பு, பொரியல், தயிர், மோர், வெண்ணெய் அதெல்லாம் வெரைட்டிஸே கிடையாது. ஒன்லி அந்த ரைஸ் அதுக்கான இது வந்து இதுதான் இருக்கும். ஃப்ரம் அண்ட் எர்த்தன் பாட். எர்த்தன் பாட்னா மண்பானையில் விழிச்சாங்க சாப்பாடு. இங்கே பாருங்கள் பிக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரில் பாருங்க. அந்த பானையில் மண்பானையில் அந்த ரைஸ் வச்சாங்க. எர்த்தன் பாட்டில் வச்சாங்க. தென் அட் ஃபர்ஸ்ட் சி gave the old man. ஃபர்ஸ்ட் அவங்க யாருக்கு கொடுத்தாங்க? அந்த ஓல்டு மேன் வந்து விருந்தாளி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. அண்ட் தென் த சில்ட்ரன் அண்ட் காளியன். அப்புறமா குழந்தைக்கு, அப்புறமா தான் அவங்க கஷ்டத்துக்கு கொடுத்தாங்க. ஆஃப்டர் த டின்னர் காளியன் spread out a mat for the old man to sleep. அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு பாய் ஒன்று எடுத்து கொடுத்து அங்கே என்ன அவருக்கு என்ன பெட்டு, தனியாக கெஸ்ட் ரூம் அதெல்லாம் இருக்குது. வந்து குட்டி ரூமு. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவர் படுக்கிற பாயை எடுத்து இப்படி கொடுத்துருக்காங்க. யாரும் காலையில் அவர் படுக்கிற பாயை எடுத்து இப்படி கொடுத்து, ஐயா நீங்கள் இதில் படுத்துக்கோங்க, நீங்கள் இதில் படுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மார்னிங் தி பெக்கர் ஆஸ்க்ட் தெம் டு பேக் தேர் திங்ஸ். அந்த பெக்கர் சொல்கிறாரு அடுத்த நாள், சரி சரி இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் மூட்டை கட்டிட்டு என் கூட வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. பாருங்க, பெக்கர் ஆஸ்க்ட் தெம்னா அவர்களிடம். அந்த பெக்கர் வந்து அவர்களிடம் சொன்னாரு பேக் தேர் திங்ஸ், உங்கள் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக்கப் பண்ணிக்கோங்க. தே ஆல் couldn't understand why he asked so. அவங்க யாருமே புரியல, இவர் இப்படி சொல்றாரு, எதுக்கு நம்ம திங்ஸ் ஒரு பேக் பண்ண சொல்றாரு. பிஃபோர் தே could ask anything. நீ எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் பாட்டில் என் கூட வாங்கினா வாங்க. தி பெக்கர் said, I am not a beggar. நான் வந்து பிச்சைக்காரங்க கிடையாது, நான் வந்து பிச்சைக்காரர் கிடையாது. I am a landlord from a nearby town. இந்த டவுனுக்கு பக்கத்தில் நான் ஒரு நிலக்கிழா அப்படின்னா வந்து நிறைய பண்ணை தொழில், நிறைய நிலம் வச்சிருக்கிறவர் தான் அவர். நிறைய நிலம் வச்சிருக்கிறவர் தான் அவர். மை ஃபேமிலி அண்ட் ஐ வேர் ஹெல்பிங் த புவர் அண்ட் த நீடி. நீடினா தேவைன்னு அர்த்தம். தேவையானவர்கள் நாங்கள் வந்து எங்களுடைய ஃபேமிலியே வந்து ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் எங்களுடைய தொழிலே. மை ஒய்ஃப் அண்ட் சன் டைட் 2 years பேக். என்னுடைய ஒய்ஃபை என்னுடைய மகனும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. வித்தவுட் தம் ஐ கண்டினியூட் மை சர்வீஸ். நான் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் என்னுடைய சர்வீஸ். பட் என்னுடைய சர்வீஸை யார் செய்வாங்களோன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என் பையனை இறந்துட்டாங்க. என்னுடைய அடுத்தவங்களுக்கு உதவுறாங்க மனப்பான்மையோட மற்றவங்க யாராவது இருந்தாலும் என் சொத்தெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகலான்னு நினைச்சேன். ஆனால் யாரும் இல்லை இவ்வளோனால. ஆஸ் ஐ க்ரீவ் ஓல்டர், நான் வேறு வயசாயிட்டே போயிடுச்சு. ஐ வாண்ட் சம்ஒன் டு டேக் கேர் ஆஃப் மை வெல்த் அண்ட் சர்வீஸ் ஆஃப்டர் மீ. என்னுடைய சர்வீஸை நான் வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய சரி சர்வீஸை வந்து எல்லாருக்கும் இல்லை ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி எனக்கு வந்து யாராவது ஒருத்தர் தேவைப்பட்டாங்க. அதுக்காக தான் நான் சர்ச் பண்ணுறது தான் தேடுது. அந்த மாதிரி தேடும்போது நீங்கள் தான் கிடைச்சிங்க. யூ ஹேவ் டு அக்செப்ட் மை ரெக்வஸ்ட் அண்ட் ஃபுல்ஃபில் மை டிசையர். நீங்கள் வந்து தயவு செஞ்சு என்னுடைய இதை வந்து ஆர்டரை ரெக்வஸ்ட்டு வேண்டுகோளை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து காலியன் வாஸ் ரிலக்டன்ட் அப்படின்னா வந்து ஒரு பயப்படுறது. ரிலக்டன்ட்னு ஒரு தயக்கத்தோடு சொல்கிறாங்க, தயங்குறான். பட் த ஓல்டு மேன் பர்சியூட், அவர் பெருந்தன்மையாக சொல்கிறாரு ஹிம் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. அவங்ககிட்டயும் அவங்க ஃபேமிலிக்கு போய் சொல்கிறாங்க, நீ தயங்காத, நீயா கேட்கல, நானாக தான் உங்களுக்கு தரேன். தி ஓல்டு மேன் வாஸ் ஹாப்பி தட் ஹிஸ் சர்வீஸ் வுட் கண்டினியூ மெனி மோர் இயர்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஹிஸ் டெத். அதாவது அவர் இறந்ததுக்கப்புறம் கூட தன்னுடைய அந்த சேவைகள் வந்து அந்த கலையின் மூலமாக கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஓகேவா? வாட் டிட் த ஓல்டு மேன் டிஸ்கஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் எ பெக்கர். அதாவது வாட் டிட் தி ஓல்ட்மேன், என்ன பர்பஸ்க்காக இந்த இந்த ஓல்ட்மேன் என்ன பர்பஸ்க்காக அவர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க? வேற மாற்று அதான் டிஸ்கஸ்னா இல்லை கொடுத்தோம் இல்லையா? எதுக்காக மாறு வேடம் பூந்துருக்குனாங்க? மாறு வேடம் எதுக்காக போட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியான சேவை மனப்பான்மை உள்ள ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற ஒரு பர்சனை வந்து தன்னுடைய சொத்துக்கு, வெல்த்துனா சொத்து, தன்னுடைய சொத்தெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தால் பணக்காரங்களுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து வேறு மாதிரி ஆகும். யாருக்கும் கொடுக்காம அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. தான் குழந்தைங்களுக்கு தான் அவங்க நினைப்பாங்க. அதனால் இல்லாதவங்களுக்கு கொடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சியில் நம்ம அதை கொடுக்கணும்.
கொஷின்ஸ் மட்டும் எழுதி கொடுக்குறேன். Take page number 78. A1. First one answer. The rich man danced at the beggar, got angry and shouted. And the rich man வந்து அந்த பார்த்தோன்னே என்ன ஆயிட்டாரு? Shouted. First one answer. The second one is a man in dance class stopped near him. என்ன மாதிரியான கிளாஸ் அவங்க போட்டுருந்தாங்க? ஷாபி. ஷாபினா என்ன சொன்னேன்? அழுக்கு துணியோட. Next, the hut was very. The hut எப்படி இருந்தது? Very small. Then fourth one is while he worked in a. அவர் எங்க ஒர்க் பண்ணாருன்னா? In factory. No. In the farm. Nearby farm. Next one, fifth one is the old man helped dance and dance. யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணாரு? Collian and his family. Next one, B1. Match the following. First one, second one, third one, fourth one. First one, what they gave? Garden, trash can, old man, hut, ruler. Okay, answer. Very small, hungry and tired, well maintained, earthen pot and wasted food. இப்போ உங்களுக்கு படிச்சீங்களா மீனிங் இப்போ தானே நம்ம லெசன் டீச் பண்ணோம். புரியுதா உங்களுக்கு? கார்டன் வந்து எது வரும்? வெரி ஸ்மால் வருமா? இந்த கார்டன் ரொம்ப குட்டியாக வருதா? நோ. ஹங்க்ரி அண்ட் டயர்ட். கார்டன் வந்து ரொம்ப ஹங்க்ரியாகவும் டயர்டாகவும் இருந்துச்சா? நோ. த நெக்ஸ்ட் ஒன் வெல் மெயின்டைன்டு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. குட். அப்போ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். First one answer is third. Next, trash can. Trash can என்ன சொன்னாங்க மிஸ்? குப்பை தொட்டின்னு சொன்னாங்க. அதில் வந்து அதில் என்ன பண்ணாங்க கண்ணே? அவங்க அந்த பிக் ஹவுஸ் போயிட்டு அந்த பிக்கர் ரிட்டர்ன் வரும்போது அந்த ட்ராஷ் கேனில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எத்தனை பாட்டு இருந்ததா இல்லை வேஸ்டட் ஃபுட் வருமா? வேஸ்டட் ஃபுட். நெக்ஸ்ட் ஓல்டு மேன் hungry and tired. Hut very small. The next one is earthen pot. You try to answer for the third one. அதாவது C1 வந்து நீங்க ஆன்சர் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா யாரும் எழுதாது. Don't write in your notebook. You write today's homework what means. Book page number 79. Try your own. This one only you try and write it. Okay. Homework. Book page number 79. B1. Try your work. This one only try. Try your book. This one only homework. Next class we will come to the next session. Dhanyavad to all.